இப்போ நம்ம வந்து second question. Find the inverse matrix of the matrix என்னன்னா -2 4 1 -3. இது 2 by 2 matrix. சரி, இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் அந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். A is equal to -2 4 1 -3. இதுக்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to நம்ம எதை மல்டிப்ளை பண்ணுவோம் நமக்கு தெரியும், எதை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் என்னது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் -2 into -3, அதாவது -2 into -3. சரி, இதை பிராக்கெட் குள்ள போட்டுக்கலாம். மைனஸ், இது பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ். அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம், நம்ம அடுத்ததா பண்ணக்கூடியது வந்து இந்த ரெண்டு நம்பர், அதாவது 4 into 1 அல்லது 1 into 4, இதை மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் 1 into 4. சரியா? இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். that is equal to எனது -2 into -2 into -3, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும், that is 6 minus 1 into 4, that is 4. right, இப்போ நம்ம 6 minus 4 is equal to என்னது, that is 2. it is also not equal to 0. not equal to 0 வா இருந்தா, determinant value not equal to 0 வா இருந்தா தான் inverse கண்டுபிடிக்க முடியும். inverses exist. right, அடுத்ததா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன அடுத்தது adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் நமக்கு தெரியும். நமக்கு ரொம்ப ஈஸியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் அட்ஜாயின்மென்ட் 2 by 2 மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டயகனல் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் -3, அது இங்க வரும்போது என்ன ஆகும், -2. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ரைட், அதுக்கு அடுத்ததா பாக்கி இருக்கிற அது ரெண்டையும், எது பாக்கி இருக்கிற ரெண்டு இடம் இருக்கு நமக்கு, இது 4ம் இல்லையா 1 இருக்கு, இது ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். 4ஐயும் 1 சைன் -4 -1, அவ்வளவுதான். 2 by 2 adjoint matrix is very simple. என்னது ஃபர்ஸ்ட் இந்த லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்றோம், இந்த ஆஃப் டயகனலை வந்து சைன் சேஞ்ச் பண்றோம், அவ்வளவுதான். பண்ணிட்டோம்னா நமக்கு adjoint matrix கிடைச்சது. ரைட், இப்போ அடுத்து நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு A inverse கண்டுபிடிக்கணும் இல்லையா? A inverse equal to ஃபார்முலா என்ன நமக்கு, that is 1 by modulus of A into adjoint of A. ரைட், அடுத்து ஆல்ரெடியே நம்ம என்னது மாடுலஸ் ஆஃப் A வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னது அது நமக்கு, that is மாடுலஸ் ஆஃப் A வேல்யூ வந்து நமக்கு 2 இல்லையா? அப்போ that is equal A inverse equal to 1 by 2 into what is that adjoint of A, இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். adjoint of A இங்க கண்டுபிடிச்சிருக்குமா, that one into -3 -4 -1 -2, அவ்வளவுதான். this is A inverse. okay, A inverse கண்டுபிடி 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு A inverse கண்டுபிடிக்கிறது அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ நம்ம find the inverse matrix of the matrix
5 1 1 1 5 1 1 1 5 அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும். ரைட், இந்த மேட்ரிக்ஸ்க்கு லெட் A be the matrix, given matrix எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம determinant of A கண்டுபிடிக்கிறோம். that is determinant of A is equal to, நமக்கு தெரியும் determinant of A எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? என்னது? that is first இந்த 5 into அந்த ரோ அந்த காலத்தை விட்டுட்டோம்னா that is என்னது நமக்கு 5 into 5 25 minus 1 இல்லையா? so that is 5 into 25 minus 1. ரைட், அடுத்ததா நம்ம பார்க்கிறது என்ன? that is செகண்ட் டேர்முக்கு பார்க்கும்போது நமக்கு மைனஸ் இல்லையா? மைனஸ் 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 என்ன பண்ணுவோம்? that one 1 into அந்த ரோவும் அந்த காலத்தையும் கட் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது 1 into 5 and 1 into 1 இல்லையா? ரைட், அப்ப என்ன வரும்? that is 1 into 5, that is 5 minus 1. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கிறது என்னது? that is இந்த 1 ஓடது இல்லையா? 1 into that is அந்த 1 இல்லையா? 1 into அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன? 1 minus 5 இல்லையா? that is plus 1 into 1 minus 5. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? that is first இதை 5 into 25 minus 1 என்ன ஆகும்? 5 into 24 இல்லையா? minus அடுத்து என்ன? 1 into 5 minus 1 4, 1 into 4 plus 1 into minus 4. இதையும் சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணா 5 into 24 நமக்கு என்ன ஆகும்? that is 120 minus 1 into 4 4 plus 1 into minus 4, that is minus 4. The answer நமக்கு that is 120 ல minus 8 போச்சுன்னா that is 120 ல 8 subtract பண்ணோம்னா we get 112 இல்லையா? 112 தான் determinant of A. If it is not equal to 0, therefore inverse is exist. அப்ப next adjoint of A கண்டுபிடிக்கலாம். adjoint of A is equal to, எப்படி adjoint of A கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எப்படி அந்த ரோ காலம் இல்லையா? ஒவ்வொரு இதுலயும் அதுக்கான கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்லையா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆன 5க்கான கோஃபேக்டர் அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 25 minus 1 இல்லையா? so that is என்னது? 25 minus 1 இல்லையா? ரைட், அடுத்த எலிமெண்ட் பார்க்கிறோம் மைனஸ் ஆஃப். அந்த எலிமெண்ட் என்னது? செகண்ட் எலிமெண்ட் ஆன 1க்கான கோஃபேக்டர். அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? இங்க பார்த்தோம்னா that is 5 into 1, 5 minus 1. தேர்ட் பிளஸ் அந்த ரோக்கு அந்த காலம் பார்க்கலாம். அதாவது தேர்ட் எலிமெண்ட் ஆன 1க்கான கோஃபேக்டர் அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டோம். so 1 minus 5 இல்லையா? that is 1 minus 5. ரைட், செகண்ட் ரோக்கான கோஃபேக்டர்ஸ். செகண்ட் ரோக்கான கோஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆன 1 அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டோம்னா 1 into 5 minus 1 இல்லையா? so that is minus of 5 minus 1. ரைட், அடுத்து பிளஸ் இன்டூ அந்த ரோ அந்த காலம் இல்லையா? அது எது? அதாவது 5 இந்த சென்டர்ல இருக்கிற 5க்கான கோஃபேக்டர் அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டோம்னா that is 5 into 5, that is 25 minus 1. ரைட், அதுக்கு அடுத்ததா ஃபைனலா இருக்கிற அந்த ரோல என்னதுன்னா 1 அதுக்கான கோஃபேக்டர் அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டா 1 into 5, that is இங்க minus of 1 into 5, 5 minus இந்த 1 இல்லையா? 1 into 1, 1. ரைட், ஃபைனல் ரோக்கான கோஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா 1க்கான கோஃபேக்டர் அந்த ரோ அந்த காலம் கட் பண்ணிட்டா that become, what is that? 1
minus 5. அடுத்ததா பார்த்தோம்னா minus of அந்த row, அந்த second elementக்கான அந்த row அந்த column கட் பண்றோம் இல்லையா? 1 ஓட அந்த row அந்த column கட் பண்ணா என்னது 5 into 1, that is 5 minus 1. Last cofactor என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 கான cofactor அந்த row அந்த column கட் பண்ணா that is நமக்கு 25 minus 1. இதோடைய transpose தான் நமக்கு கிடைக்கும். What is the transpose? அப்படி சிமுலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா என்ன வருது 25 minus 1 இல்லையா 25 minus 1 24 5 minus 1 4 முன்னாடி minus minus 4 1 minus 5 minus 4 5 minus 1 4 முன்னாடி minus 25 minus 1 24 5 minus 1 4 முன்னாடி minus minus 4 1 minus 5 minus 4 5 minus 1 4 முன்னாடி minus 4 25 minus 1 24 அதுக்கான transpose. Right. Transpose பண்ணலாம். Transposeல என்ன அர்த்தம்? அந்த ரோவை காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்றது இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த காலத்தை ரோவா எழுதிக்கலாம், மாத்தலாம். பாரு, that is 25 minus 4 minus 4 ஃபர்ஸ்ட் ரோ இப்படி எழுதிட்டோம். செகண்ட் ரோ செகண்ட் காலம் எழுதிட்டோம். தேர்ட் காலத்தை தேர்ட் ரோ எழுதிட்டோம். ரைட், இதுதான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது ஃபார்முலா? நமக்கு என்னது? that is A inverse equal to 1 by modulus of A into adjoint of A. அப்ப 1 by modulus of A என்னது? நமக்கு modulus of A என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 112 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? into adjoint of A நமக்கு இங்க இருக்கு. right, that is equal to A inverse equal to 1 by 112 into this adjoint of A. அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். இதுல காமனா 4 கூட காமனா வெளியே எடுக்கலாம், அப்படி விட்டாலும் கரெக்ட் தான். தேங்க்யூ.